வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்கோட ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு. பசங்க பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ராயனாக இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், ரஞ்சித், ராணவ் எல்லாருமே செம்மையாக ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இன்னும் 2 கேம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இதுலேயும் பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஸோ நேற்று தான் கேர்ள்ஸ் டீம் இதில் பேர் என்ன கிராசரி டாஸ்கில் வந்து மொக்க வாங்கினாங்க. பிக் பாஸ்ட்டை ரொம்ப கோபமாக பேசினார், காரி துப்புற அளவுக்கு பேசினார் பிக் பாஸ். என்ன கேலி பண்ணுறீங்களா, ஆர் யூ கிட்டிங் மீ அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். ஸோ அதனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இதுலேயும் தோற்றுருக்காங்க ஃபஸ்ட்டு டாஸ்கில். ஸோ நேற்று வந்து தர்ஷிகா கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம எப்போவுமே க்ராசரி டாஸ்க் வின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இதில் ஃபஸ்ட்டு கேம்லேயே பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இதுலேயுமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்கில் பாய்ஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணாங்கன்னா அடுத்த 2மே கேர்ள்ஸ் டீம் வந்து வின் பண்ணி அதாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் நடக்குமா என்னென்னு பார்ப்போம். மஞ்சரி கேப்டன் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒன் சைடு எடுக்கிறாங்களோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா அருண் மேலே அவங்களுக்கு வந்து செம கோபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கோபத்தை தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தோம். அதுவும் போல் நம்ம சௌந்தர்யாலாம் ஆல்ரெடி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஐ மீன் ஜெஃப்ரிட்டு நினைக்கிறேன், என் உடம்புலாம் கொதிக்குதுடா அப்படிங்கிறத மாதிரி அருணை பார்த்தா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிவகுமார் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு தெரில. அவர் என்ன ப்ளே பண்ண வராரா இல்லை புறணி பேசுறதுக்கு வராரா? அவர் வந்து தீபக்கை பற்றி எல்லாட்டையுமே தப்பாக சொல்லிகிட்டே வராரு. ஒரு வேளை தீபக் மேலே தப்பு இருந்தால் அவர் வந்து நேரடியாக அவர் வந்து தீபக்கிட்ட சொல்லணும். இது ஆர்ஜி ஆனந்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு, அப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, இப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு. அப்புறம் ரஞ்சித்தை வந்து அவர் மோக் பண்ணியிருப்பார் போல் அவர் இல்லாத போது, அதை வந்து அவர்கிட்ட போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. பொம்பளைங்க இது தீபக் வந்து ரஞ்சித்தை வந்து மோக் பண்ணதை, அதாவது என்ன சாமி இப்படி பண்ணுங்கள் சாமி, எப்படி பண்ணுங்கள் சாமி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வந்து தீபக் சொல்லி இது பண்ணாராம். அதை வந்து நம்ம ரஞ்சித்தை வந்து சிவகுமார் வந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ரஞ்சித் வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நல்ல கேம் கிடையாது ஆக்சுவலாக. அது நேரடியாக சொல்லிடணும். விஷால் இதை தான் பண்ணுவான். நேற்று வந்து கிராசரி டாஸ்க்கு உள்ளே போயிட்டு எதுவுமே சொல்லாமல் வெளியே வந்து ஒரு குரூப்புக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அவர் எல்லாமே எடுத்து வச்சுட்டாரு, நான் எடுத்ததை விட அவர் அதிகமாக எடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு. ஸோ அவர்கிட்ட சொல்லாமல் பின்னாடி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்டே சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். பின்னாடி வந்து சொல்கிறதுனால அது யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லை. பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க மேலே தான் ஒரு பேட் இம்ப்ரெஷன் வருமே ஒழிய, நேரடியாக போய் சொன்னால் தான் அது வந்து ஒரு கண்டென்ட்டாவது நம்மளுக்கு கிடைக்கும் பேசுகிறதுக்கு, ஏதாவது சண்டை வரும் அப்படின்னு. ஸோ இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், ஒருவேளை ரஞ்சித்துட்டு இருக்கிறாயி எதுவும் பண்ணுவாரான்னு பார்ப்போம். வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறீங்களா? ஓகே, எது நடந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடச்சா ஓகே. தேங்க்யூ.